நம்ம தமிழ் சினிமாவை சரிங்க நம்ம இந்திய சினிமாவை இப்போ காத்து கொண்டு இருக்கிற ஒரே திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட் அப்படின்னா அது வேறு எந்த திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட்டுமே கிடையாது, நம்ம ஜனநாயகனை தவிர. ஸோ அந்த மாதிரி இந்த திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட்டுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ஹைப்பும் பயங்கரமாக இருக்குது அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இப்போ நமக்கு ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட் எந்த தேதியாக இருக்க போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுடைய வியூவர் ஒருத்தவர் ஹலோ ரேசர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அவர் வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ரிவைசிங் கமிட்டிக்கு ஜனவரி மாதமே அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா படம் ஜனவரியே ரிலீஸ் ஆயிருக்கும், அப்படி இல்லைனா பிப்ரவரி ரிலீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் டேட், அது மட்டும் இல்லாமல் நம்ம வியூவர் கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கும் பதில் வந்து சொல்ல போகிறோம். ஸோ முதலாவதாக நம்ம ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட் அப்டேட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 10 நினைக்கிறேங்க. அந்த டைம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடக்ஷன் டீம் வந்து வேறு வழியே இல்லாமல் படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு வந்து அனுப்பிட்டாங்க. ஆக்சுவலி என்னன்னாங்க, ரிவைசிங் கமிட்டி ரூல் படி ஒரு படத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. பட் ஜனநாயகன் பொறுத்தளவு அது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். பிகாஸ் அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு மாதம் வந்து கோர்ட்லேருந்து உங்களை போட்டு டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால் சென்சார் கமிட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு வாரத்தில் உங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஒரு வாரத்தில் கொடுத்துருவாங்கன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் கொடுக்கல, அப்படி தான் சொல்லியாகணும். ஆக்சுவலி அவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து சென்சஸ் கமிட்டிக்குள்ளே புதுசாக இன்னொரு கமிட்டி வந்து உருவாக்கியிருக்கோம். அந்த கமிட்டியில் வந்து மிலிட்ரியில் இருந்தவங்க, அது மட்டும் இல்லாமல் நிறையா அஃபீஷியல் மெம்பர்ஸ்லாம் வந்து இந்த படத்தை வந்து பார்த்துட்டு இந்த சிம்பிள்ஸ்லாம் படத்தில் இருக்கலாமா இருக்கக்கூடாதுன்னு வந்து ரீசெக் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்திக்கும் நம்ம சென்சார் கமிட்டி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு நாங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் வந்து மார்ச் மிட்டில் தான் கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. மார்ச் மிட்டில் கொடுப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தான் சர்டிஃபிகேட் கிடச்சாலும் படத்தை வந்து மார்ச் மாதம் ரிலீஸ் பண்ண முடியாது. பிகாஸ் உங்களுக்கு மார்ச் ஃபஸ்ட் வீக் மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு எலெக்ஷனுடைய டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நிறையா ரூமர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஏப்ரல் 16 மே 10 அந்த மாதிரிலாம் ஒரு சில டேட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி மார்ச் ஃபஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. எலெக்ஷன் டேட்டை கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ரிலீஸ் டேட் வந்து சொன்னாலுமே மார்ச் மாதத்தில் ரிலீஸ் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியும். எலெக்ஷன் டேட் சொல்லிட்டாங்க அப்படின்னா அரசியல் சார்ந்த படங்கள் அந்த தேதியில் அந்த ஸ்டேட்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடாதுங்கிறது ரூல். நீங்கள் நான் பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸ் அந்த டைம் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கல மார்ச் மீட்லேருந்து என்ன தான் நமக்கு வந்து ஜனநாயகன் படத்தோட சென்சர் சர்டிஃபிகேட் கிடச்சாலும் படம் வந்து மார்ச் மாதம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறது இல்லை. இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற தகவல் படி நம்ம ப்ரொடக்ஷன் டீம் வந்து விஜய் அவர்களுடைய பர்த்டே முன்னிட்டு ஜூன் 18 இல்லைனா 19 அப்படி இல்லைனா ஜூன் 24 இல்லைனா 25 இந்த 4 தேதியில் ஏதாவது ஒரு தேதியில் படத்தை ரிலீஸ் பண்ணலாம்ங்கிற பிளான்லேருந்து இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி உங்களுக்கு வந்து மார்ச் மிட்டில் வந்து உங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வந்து கிடச்சிருவாங்க. மார்ச் எண்டிங்லேருந்து உங்களுக்கு ஜனநாயகன் ரிலீஸ் டேட் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ எந்த தளபதி விஜய் ரசிகர்களும் ஜனநாயகன் வந்து மார்ச் ஏப்ரல் சொல்லி ஒரு எதிர்பார்ப்புடன் இருக்காதீங்க. கடைசியில் உங்களுக்கு ஏமாற்றம் தான் வரும். ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த 2026 ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகிறது இல்லை. உங்களுக்கு ஜூன் 18 இல்லைனா 19 அப்படி இல்லைனா ஜூன் 24 இல்லைனா 25 அந்த தேதியில் தான் மோஸ்ட்லி வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம நண்பர் ஹலோ ரேசர் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்லலாம். ஆக்சுவலி வந்து அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, படத்தை ஸ்டார்டிங்கில் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஜனவரி இல்லை பிப்ரவரி படம் ரிலீஸ் ஆகிருக்குமேனு வந்து கேட்டிருக்காரு. ஆக்சுவலி அங்கே நடந்த சீனாரி வந்து என்னென்னாங்க, டிசம்பர் 26 சென்சார் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ப்ரொடக்ஷன் டீம் வந்து பார்த்திங்கன்னா சரி சர்டிஃபிகேட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க, 2-3 நாளில் கொடுத்துருவாங்கன்னு அவங்களும் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்க சர்டிஃபிகேட்டை கொடுக்கவே இல்லை. படத்தோடைய ரிலீஸ் டேட்டுமே கிட்டத்தட்ட ரொம்ப நெருங்கிடுச்சு அப்படின்னா சொல்லியாகணும். சென்சார் சர்டிஃபிகேட் கிடச்சா தான் உங்களுக்கு புக்கிங் எல்லாமே ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஓப்பன் பண்ண முடியும். உங்களுக்கு ஓவர்சீஸில் எல்லாத்துலேயும் வந்து சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சதுனால ஓவர்சீஸில் ப்ராப்பராக ஓப்பன் பண்ணிட்டாங்க. இங்கே இந்தியாவில் கிடைக்காதனால தான் ப்ராப்பராக புக்கிங்கும் வந்து ஓப்பன் பண்ண முடியல. ஸோ அந்த காரணத்தினால தான் இவங்க கோர்ட்டுக்கே போனாங்க. ஆக்சுவலி சென்சார் போர்டு வந்து முன்னாடியே வந்து நீங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புங்க அப்படி சொல்லியிருந்தா இவங்க ப்ராப்பராக அனுப்பி மோஸ்ட்லி ஒரு ஜனவரி இல்லை பிப்ரவரி வந்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. படத்தோட ரிலீஸ் டேட்டுமே ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சு. ஒரு சில இடத்துல புக்கிங்கும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த டைமில் இவங்க சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்னா ப்ரொடக்ஷன் டீம்னால் வந்து இதை ஃபார்மலாக வந்து டீல் பண்ணோம் அப்படின்னா கோர்ட்டுக்கு மட்டும் தான் போய் ஆகணும். இவங்க வந்து சும்மா வீடியோலாம் போட்டு இந்த மாதிரி வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல என்ன பண்ணுறதுன்னா சோஷியல் மீடியாவில் அந்த வீடியோலாம் போட முடியாது. ஸோ இதை வந்து ஒரு லீகலாக டீல் பண்ணோம் அப்படின்னா கோர்ட்டுக்கு தான் போய் ஆகணும். ஸோ அந்த காரணத்தினால தான் கோர்ட்டுக்கு வந்து போயிருந்தாங்க. ஸோ நம்ம சென்சார் போர்டு வந்து ஸ்டார்டிங்கில் ரிவைசிங் கமிட்டிக்கு போங்கன்னு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை வந்து அங்கேயே முடிஞ்சிருக்கும்.
அவங்க ஆக்சுவலி அவங்கள பொறுத்தளவு என்னன்னாங்க, இந்த படத்தை வந்து எலெக்ஷன் முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது, அதுக்காண்டி இவங்க என்ன பிரச்சனைனாலும் பண்ணுவாங்க, அந்த பிரச்சனை தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க நினச்ச மாதிரியே எலெக்ஷன் முன்னாடி இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகிறது வந்து இல்லை. ஸோ எத்தனை பேர் ஜனநாயகன் படத்துக்காண்டி வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் நம்ம ஸ்டைலில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் ஜனநாயகன் அப்படின்னு கமெண்ட் பண்ணி உங்களோட உண்மையான ஆதரவை தெரிவிங்கள். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.